நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் உங்க மீடியா கிட்ட. நான் இவரை ஒப்பமாக ஜென்ரலா பேசுவேன். அது கெட்ட வசதி தெரியாது. ஏன்னா மூவில நிறைய வந்திருக்கு. கவுண்டர் யூஸ் பண்ணி வடிவா யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே தான் இவரை நான் யூஸ் பண்ணி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது தப்பான வார்த்தை. அது ஒரு எமோஷன்ல பேசிட்டேன். ஆனா அதை தாண்டி யாரு மேலே எனக்கு பர்சனல் வன்மம் கிடையாது. எல்லாரும் ஹியூமன் பீயிங். மேட்ச் என்ஜாய் பண்ணதான் வரும். அதை தாண்டி பர்சனல் வெஜன்ஸா யாரு கொண்டு போறாங்கன்னா மீடியாவே நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க கிடைக்கிறத எடுத்து போடுறாங்க. அதை தாண்டி யூடியூப்லயும் இன்ஸ்டாவிலையும் 4 பேர் நாங்கள் இருக்குன்னு உட்காந்து பேசிக்கிறது. இவனை பார்த்தீங்களா தற்கூரின்னு. ஏன் ஒரிஜினல் ஐடி வந்து உங்க கெட்ட வார்த்தை பேசு. ஏன் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி பண்றேன் தப்பு புரியுங்களா? இவர் எத்தனையோ திட்டி வீடியோ போறாரு. நான் ஏன் நீங்க ரிப்ளை பண்ணல? அவர் ஏதோ பேசிட்டு போறாரு. வெயிட் பண்ணு ஃபர்ஸ்ட் கோவப்படாத. கோவப்படல ஐயா. நீ சொன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்ல. சரியா? புரியுதா இல்லையா? நான் ஏன் இவருக்கு இன்னும் கொடுக்கல? நான் ஏன் கொடுக்கல? ஏன்னா இது பேண்டர் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, சிஎஸ்கே வர்சஸ் வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இதை நாங்கெல்லாம் மாத்தல. தேவையில்லாம கமெண்ட்ல ஃபேக் ஐடில கெட்ட வார்த்தை போட்டு என்ன வந்து அவன் திட்டுறது, அவன் வந்து இவன் திட்டுறது. இவங்க எல்லாம் நான் எப்ப கண்டுபிடிச்சேன்? இவங்க எல்லாமே ஃபேக் ஐடி. இந்த இன்ஸ்டா ஃபேக் ஐடிஸ்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தவிர இவனோ தமிழ்நாட்டுக்காரன் தான், நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான். என்னைக்குமே அண்ணன் தம்பி தான். இவனும் சென்னை மண்ணு தான், நானும் இதே சென்னை தான். சோர்த்துங்களா இவன் எப்படா எனக்கு எதிரியாவன்? நான் எப்படி இவனுக்கு எதிரியாவேன்? இந்த மீடியாவில் உட்காந்துட்டு இந்த மீடியா இல்ல, இந்த யூடியூப் இன்ஸ்டால உட்காந்து இந்த தமிழ் கிரிக்கெட் ஆளு, இங்கிலீஷ் கிரிக்கெட் ஆளு, இவங்க எல்லாம் டாக்ஸி போடுறானு அவன் இதெல்லாம் வேணாம். விட்டுட்டு வேலை பாரு. உண்மையை அனலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அவ்வளோ தேங்க்யூ.